ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு கவர்ம் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை ஒரு ப்ரொஃபைல் பிக்சராக இந்த இடத்துல செட் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக இந்த இடத்துல நம்ம ப்ரொஃபைல் பிக்சராக செட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் எல்லாருமே நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை வியூ பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோவை நம்ம ப்ரொஃபைல் பிக்சராக செட் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம செட் பண்ணக்கூடிய இந்த ப்ரொஃபைல் பிக்சரை இத்தனை பேர் வியூ பண்ணி பார்க்குறாங்க, யார் யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். வாட்ஸ்அப்பில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம்னா அந்த ஸ்டேட்டஸை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அதையும் கிளிக் பண்ணி பார்த்தா யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சேம் அதே மாதிரியே தான் வாட்ஸ்அப்பில் நம்ம வச்சிருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சரை எத்தனை பேர் வியூ பண்ணி பார்த்துருக்காங்க, அது யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் அவங்க லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணியே வச்சிருந்தாலும் அவங்க எப்பப்பெல்லாம் ஆன்லைன் வராங்க, எப்பப்பெல்லாம் ஆஃப்லைன் போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே நண்பா, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் மொபைலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லைக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் நண்பா, அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கண்டிப்பாக செட் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, நீங்களும் உங்கள் மொபைலில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு அப்ளிகேஷனை மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும் நண்பா. அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி அந்த லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே டவுன்லோட் பேஜ் போயிடும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க நண்பா. ஓப்பன் பண்ணும்போது ஒரு பர்மிஷன் கேட்கும் நண்பா. ஸோ அதை மட்டும் அலோவ் பண்ணிக்கிங்க. அலோவ் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா பவர் ஃபியூச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க நண்பா. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்திருக்கும் நண்பா. ஸோ இதில் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் டவுன்லோடர். அதாவது இது என்னன்னு உங்களுக்கே தெரியும். வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்க ஸ்டேட்டஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்குன்னே தனியாக ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுவே இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா டேரெக்ட் சேட் லிங்க்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் சேவ் பண்ணாமையே அந்த மொபைல் நம்பரை மட்டும் இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளீனர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்கள் மொபைலில் வச்சிருக்கக்கூடிய ஆடியோ, அதாவது வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஆடியோ, பிக்சர்ஸ், வீடியோஸ், வாய்ஸ் நோட்ஸ் இது வரை வந்திருக்க எல்லாமே இந்த இடத்துல டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்லை அதை டெலீட் பண்ணணும்னு நினச்சின்னா இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே டேரெக்டாக டெலீட் ஆயிரும். ஸோ இந்த அப்ளிகேஷன்லேயே இந்த ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது தான். ஸோ ஹூ இஸ் ஆன்லைன், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணி வச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும் நண்பா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே ஐ அக்ரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது ஒரு பர்மிஷன் கேட்கும், அதை மட்டும் அலோவ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் எப்போ வந்திருக்காங்க, லாஸ்ட்டாக எவ்வளோ நேரம் வந்து யூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் நண்பா. ஸோ அவங்க லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணி வச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து அவங்க எப்பப்பெல்லாம் ஆன்லைன் வராங்க, எப்பப்பெல்லாம் ஆஃப்லைன் போகிறாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே நண்பா, நம்ம கடைசியாக எல்லாமே எதிர்பார்த்த ஒன்று தான். நம்மளோட வாட்ஸ்அப்போட ப்ரொஃபைல் பிக்சரை எத்தனை பேர் வியூ பண்ணி பார்க்குறாங்க, யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹூ வியூடு மை ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே ஐ அக்ரின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் புதுசாக ஏதாவது வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பேர் வியூ பண்ணி பார்த்துருக்காங்க, யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் மூலமாக, இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே நண்பா, இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இன்னமும் இருக்குது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஆகும். ஸோ நீங்களே இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அப்படியே இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லைக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அந்த இடத்துல எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கண்டிப்பாக செட் பண்ணி வைங்க நண்பா. ஓகே நண்பா, நீங்கள் இன்னும் இந்த டெலீட் பண்ண ஃபோட்டோவெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் இந்த வீடியோவை விசிட் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ஃபோட்டோஸ்லாம் ரெக்கவர் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ இந்த வீடியோட டேரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ மறக்காமல் எல்லாருமே பார்த்துருங்க.
ஓகே நண்பா, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.